எதற்கு ஒரு ஊழல் செய்தவனை நாம் அரவணைத்து கொண்டு இன்னொரு ஊழல் செய்தவனை தண்டிக்க வேண்டும்? அப்படியானால் உங்களுக்கு ஒரு கொள்கையில் உறுதிப்பாடு இல்லை என்பது பொருளாகும். எதையும் அரசியலுக்காக செய்கிறீர்கள் என்று பொருளாகும். அரசியலுக்காக செய்கின்ற ஒரு நன்மை, ஒரு கருதுகோள் நீண்ட காலம் நிலை பெற்று நிற்காது, வெற்றியும் பெறாது. உங்களுக்கு அதை சொல்லித் தருகின்ற ஆட்கள் எல்லாம் சுமாரான ஆட்கள், நெறிமுறைகளில் பழக்கப்படாதவர்கள், ஆழங்கால் பட்ட அறிவு இல்லாதவர்கள், சாதாரணமான மனிதர்கள். ஒரு சின்ன நன்மைக்காக ஒரு யானையே பலியிட வேண்டும் என்று சொல்கிறவர்கள் அவர்கள். அதனாலே தான் இந்த தவறுகளெல்லாம் நடக்கின்றன. இந்த கரூர் விஜயபாஸ்கர் இவரெல்லாம் என்ன டிரான்ஸ்போர்ட்டில் இந்த ஆட்களெல்லாம் அடித்தாடி, அது மட்டுமல்ல இந்த குட்கா விஜயபாஸ்கர் என்றே அவருக்கு புகழ்பெற்ற பெயர் இருக்கிறது. குட்கா வழக்கில் சம்பந்தம். குட்காவை கடத்துவது வரையிலும் குட்காவால் மக்களுக்கு நேருகின்ற தீங்குக்கு அளவே இல்லை என்று போலீஸை இடையராது முடிக்க கொண்டிருக்கிற போது ஒரு மந்திரியாக இருக்கிறவன் தன்னுடைய பதவியை வைத்து இந்த வேலையை செய்திருக்கிறான். அவனை போன்றவர்களெல்லாம் ராஜினாமா செய்ய வைத்தால் அவர்களை வேறொரு சலுகை கேட்பார்களா மாட்டார்களா? எதற்காக அவன் ராஜினாமா செய்ய வேண்டும்? அவன் ஒரு கட்சியில் இருக்கான், அவன் பாட்டுக்கு இருந்து விட்டு போவானா இல்லையா? அவன் எதற்காக நான் ராஜினாமா செய்கிறேன், உங்களுக்கு என்ன, நான் என்னுடைய வேட்டியை உரித்து தருகிறேன், உங்களுடைய தோளில் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன எதிர்பார்ப்பு என்றால் அவர்களின் மீது உள்ள வழக்குகளை முடுக்கி விடக்கூடாது. ஐயா வணக்கம். திருமாவளவன் அவர்கள் திமுகவோடு நாங்கள் நட்புறவோடு தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு தாவேகாவும் திமுகவும் ஓரணியில் இணையணும்னு சொல்றாரு. அவர் பேசுவதை அவர் தான் பாராட்டி கொள்ள வேண்டும். அவர் என்ன அதாவது நாம் பேசுவதை மக்கள் எப்படி வாங்கி கொள்வார்கள் என்று அவர் நினைக்க மாட்டார். அவருக்கு ஏதோ ஒன்று திமுகவுக்கு அவர் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறார். அது அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் உறுத்துகிறது. என்ன, அவர் நான் அந்த கூட்டணியை விட்டு வரவில்லை, அவர்கள் தான் என்னை நீக்கி விட்டார்கள். மந்திரி பதவிக்கும் ஆசை கிடந்து அடிக்கிறது, திமுகவில் இருப்பதற்கும் ஆசை கிடந்து அடித்தால் என்ன செய்வது? ஏதாவது ஒன்றைத்தான் செய்ய வேண்டும். ரெண்டு பேரும் ஓரணியில் வர வேண்டும். நெருக்கடி இவர்கள் கொடுக்க வேண்டும். இந்த டீலிமிட்டேஷன், இந்த பாராளுமன்ற இடங்களின் குறைவை பற்றி கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுக்க வேண்டும் நம்முடைய விஜய்க்கு. டீலிமிட்டேஷனுக்கு அதெல்லாம் செய்வதை விட்டு சும்மா அந்த பழைய கதையை பேசிக்கொண்டு இல்லை, தேசிய அளவில் போய் பிஜேபி எதிர்ப்பதற்கு திமுகவும் தாவேகாவும் ஒன்றிணைன்றது ஒரு நல்ல சிந்தனை இல்லைங்க. இந்த பிஜேபி எதிர்ப்பே முஸ்லீம் ஓட்டுக்காக தான் வச்சிருக்கிறான். நியாயமாக எதிர்க்க வேண்டிய 1000 காரியங்கள் இருக்குன்னு இந்த முஸ்லீம் ஓட்டு வாங்குவதற்காகத்தான் வச்சான். விடிஞ்சா எந்திரிச்சா எதற்கு ஊரடங்கு சட்டம் போட்டால் திருப்பரங்குன்றத்தில் நம்முடைய ஸ்டாலின் ஒரு நாய் கூட இந்த தெருவில் தெரியவில்லை. மக்கள் திரளாக இருந்து பலாத்காரத்தை பயன்படுத்துவார்கள் என்பதற்கு ஊரடங்கு சட்டம் போடுவார்கள். அந்த ஒரு நாய் கூட அன்றைக்கென்று தெரியவில்லை, மொட்டையாக இருந்தது தெரியும். அதுக்கு ஊரடங்கு சட்டம் போட்டால் முஸ்லீம்கள் ஓட்டு போட வேண்டும். முஸ்லீம்களை எதுக்கு இப்படி பழக்குகிறீர்கள்? திருப்பரங்குன்றத்தில் தீவும் எரியட்டுமே, அங்கே தர்காவும் இருக்கட்டுமே, என்ன கேடு என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய சட்டங்களுக்கு, உங்களுக்கு எதிராக போடப்படுகின்ற சட்டங்களுக்கு நாங்கள் பேசுகிறோம், தீவும் ஏற்றுவதற்கு நீங்களேன் பேசுவதில்லை என்று நான் கேட்கின்றேன். மத நல்லிணக்கம் என்பது உங்களுக்காக பேசப்படுவதற்கு மட்டும்தானா, எங்களுக்காக பேசப்படுவதற்கு இல்லையா என்று கேட்கிறேன் நான். அதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு. இந்த பிஜேபி எதிர்ப்பு என்று முஸ்லீம் வாக்குகளை தான் குறிவைக்கிறார்களே தவிர, பிஜேபி எதிர்ப்பு என்பது நான் சொல்கிறேன் டீலிமிட்டேஷனுக்காக இருக்க வேண்டும், இந்தி திணிப்புக்காக இருக்க வேண்டும். சிறுபான்மை மக்களின் மீது அவர்கள் மோதுகிற போதும் நாம் அதை பயன்படுத்துவோம். நான் சொல்வது புரிகிறதா? வெறும் முஸ்லீம் எதிர்ப்பு, முஸ்லீம் ஆதரவை பெறுவதற்கு மட்டும் நீங்கள் அதை பயன்படுத்தி விட்டு மற்ற எல்லாவற்றிலும் விட்டு விடுகிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். நீ விடிந்தால் எழுந்தால் நீ பேச வேண்டியது திமுக அணியில் நான் இருக்கிறேன், என்னை போக சொல்லிவிட்டார், வர சொல்லிவிட்டார், இந்த பேச்சே இதற்கு பேசி கொண்டிருக்கிறாய். நீ பாராளுமன்ற உறுப்பினர், டீலிமிட்டேஷனை பற்றி பேசு. மக்களிடம் போய் விளக்குங்கள், 7 கோடி மக்களை திரட்டுங்கள். இத்தகைய சட்டங்கள் நிறைவேற்றப்படுமானால் தெற்கே உள்ள மாநிலங்களில் கலவரங்கள் வெடிக்கும் என்ற நிலையை நீங்கள் ஏற்படுத்துங்கள். ஆகிற வேலை ஒரு கூட்டணி கட்சிக்காரனும் செய்வதில்லை. வேங்கை வயலில் உடைய மக்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள், அதை கேட்பதற்கு உனக்கு யோகியதை இல்லை. நீ என்ன அரசியல் நடத்துகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. இனி கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? துறையே அவங்க கையில் இருக்கு. கண்டுபிடி. ஏங்க, இதை விட இழிவு மனிதனுக்கு செய்ய முடியுமா? இதை விட இழிவு. தண்ணீர் எடுக்காதே குளத்திலே என்று சொன்னதை நாம் அவ்வளவு கோவப்பட்டோமே. தண்ணீரில் எதை கலந்தான் என்று பாருங்கள்.
அதெல்லாம் எது மனிதர்களை மனிதர்களாக நடத்துவதற்காக நாம் இருக்கிறோமா? அவர்களை மாடுகளை அப்புறம் உனக்கு கூட்டணி தேவை என்றால் உங்களுடைய சொந்த மக்களை கைவிடுவாய். இதுதானே உங்களுடைய அரசியல். எல்லாமே உங்களுக்கு அதிகார அரசியல். பெருவாரியான மக்களை வைத்து கொண்டு 10 பேர் பிரதிநிதிகளாக வைத்து நன்மை அடைவது தான் அரசியல் என்றால், இந்த அரசியல் நடந்தால் என்ன, நடக்காவிட்டால் என்ன? இவருக்குள்ள சிக்கல் என்ன என்றால், திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் அப்பொழுதுக்கு எப்பொழுது காலை வருவார்கள், நெருக்கடி கொடுப்பார்கள். இவனை ஐஜியாக போடு, அவனை எஸ்பியாக போடு, அவனை டிஜிபியாக போடு என்றெல்லாம் இடையராது பரிந்துரைக்கின்றவர்கள் அவர்கள். அவனை செக்ரட்டரியாக போடு, பிறகு அவன் மூலம் காரியங்களை செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நெருக்கடி கொடுக்கிறார் என்று நினைக்கிறார்கள். விடிந்தால் எழுந்தால் இவர் கொடுக்குற நெருக்கடி தாங்க முடியவில்லை. ஆகவே நாமே கூட்டணி அரசு என்கின்ற மாபெரும் கொள்கையை நான் தான் உருவாக்கினேன் என்று திருமாவளவன் இடைவிடாமல் சொல்லிக்கொண்டார். 15 ஆண்டுகளாக நான் சொன்னேன், இப்பொழுது நடைமுறைக்கு வந்து விட்டது, என்னுடைய கருத்து காலங்கடந்தாவது நிலை பெற்றிருக்கிறது என்று இடையறாமல் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், இதுவரையிலும் எல்லாருக்கும் தனி பெரும்பான்மை இருந்தது. ஆகவே அவர்கள் அதற்கு வர வேண்டிய தேவையில்லை. எப்பொழுது பிச்சை எடுக்க வேண்டியது இருக்கிறது என்றால், உன்னிடம் போதாமை இருக்கிற போது தான் பிச்சை எடுக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இப்பொழுது உன்னிடம் போதாமை இருக்கிறது. ஆகவே வேற ஆளுகளை சேர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. முன்னாடியே கொள்கை முடிவுன்னு அறிவிச்சிட்டார். அதை எதை? கூட்டணியில பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. விஜய் அவர் சொன்னார். அவரை எடுத்துக்கொண்டார்களா? அவருடைய கொள்கையை எந்த கட்சியா ஏற்றுக்கொண்டதா? எல்லாருக்கும் பெரும்பான்மை இருக்கிறபோது எதற்காக இவன் ஏற்றுக்கொள்கிறான் அந்த கொள்கையை? பெரும்பான்மை இல்லாத போது ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே இவருடைய கொள்கையாக ஏன் இவர் அறிவிக்கிறார்? 2% வைத்திருக்கிறவர் என்றைக்காவது நாடாள முடியுமா? என்றைக்காவது ஆட்சிக்கு வர முடியுமா? அப்புறம் இவர் என்ன பெரிய கூட்டணி? அது 2% வைத்திருக்கிறவங்கெல்லாம் ஒரு மந்திரி அரை மந்திரி கொடு என்பதற்காக இவர்கள் உண்டாக்கி கொண்ட கொள்கை அது. ஆகவே பெரும்பான்மையுடைய கட்சிகள் அதை ஏற்க மறுத்து விட்டன. இப்பொழுதும் விஜய் இவர்களை போன்றவர்களுடைய பிடுங்கல் தாங்க முடியாமல் தான் தனி பெரும்பான்மை பெற முயலுகிறார். இதிலிருந்து திருமாவளவன் கொள்கை தோற்றுவிட்டது என்பது மட்டுமல்ல, முன்பு இவர் ஏன் விஜய் நாங்கள் அரசியல் பங்குதல்கிறோம் என்று சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதென்றால், தானாக வெற்றி பெற முடியாது என்று அவர் கருதினார். ஆகவே அவர்களெல்லாம் இழுப்பதற்காக சொன்னார். ஆனால் எவனுமே வரவில்லை. இவர் கரையேறுவார் என்பதில் எவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே எவனும் வரவில்லை. ஆனால் இவர் ஏறத்தாழ கரையேறி விட போகிறார் என்கிற நிலை வந்த பிறகு அங்கிருந்தவனும் இங்கு விழுந்து விட்டான். இப்பொழுது நாட்டில் இருக்கிறவனெல்லாம் சேருகின்ற கட்சியாக அவருடைய கட்சி ஆகிவிட்டது. ஆகவே எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், பிறகு இந்த கூட்டணி தர்மத்தை காலகாலத்திற்கும் கொண்டு செலுத்துவோம் என்கின்ற நிலைப்பாடு இப்பொழுது விஜய்க்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர் தனி பெரும்பான்மையை பெறுவதற்காகத்தான் இருக்கின்றவனெல்லாம் ராஜினாமா செய்ய வைக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த 10 பேருடைய ஆதரவு இருக்கின்ற போது உங்களுடைய ஆட்சி கவிழாது. ஆகவே நீங்கள் வேறு யாரையும் ராஜினாமா செய்ய வைக்கவோ, தவறாக அவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுக்கவோ வேண்டிய தேவை இல்லை. ஏன் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது? இந்த கரூர் விஜயபாஸ்கர் இவரெல்லாம் என்ன டிரான்ஸ்போர்ட்டில் இந்த ஆட்களெல்லாம் அடித்தாடி, அது மட்டுமல்ல, இந்த குட்கா விஜயபாஸ்கர் என்றே அவருக்கு புகழ்பெற்ற பெயர் இருக்கிறது. குட்கா வழக்கில் சம்பந்தம். குட்காவை கடத்துவது வரையிலும் குட்காவால் மக்களுக்கு நேருகின்ற தீங்குக்கு அளவே இல்லை என்று போலீஸை இடையராது முடுக்கி கொண்டிருக்கிற போது ஒரு மந்திரியாக இருக்கிறவன் தன்னுடைய பதவியை வைத்து இந்த வேலையை செய்திருக்கிறான். அவனை போன்றவர்களெல்லாம் ராஜினாமா செய்ய வைத்தால் அவர்களை வேறொரு சலுகை கேட்பார்களா மாட்டார்களா? எதற்காக அவன் ராஜினாமா செய்ய வேண்டும்? அவன் ஒரு கட்சியில் இருக்கான், அவன் பாட்டுக்கு இருந்து விட்டு போவானா இல்லையா? அவன் எதற்காக நான் ராஜினாமா செய்கிறேன், உங்களுக்கு என்ன, நான் என்னுடைய வேட்டியை உரித்து தருகிறேன், உங்களுடைய தோளில் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன எதிர்பார்ப்பு என்றால், அவர்களின் மீது உள்ள வழக்குகளை முடுக்கி விடக்கூடாது. இவன் பதவியை இழந்து விட்ட பிறகு இவன் மந்திரி ஆக முடியாது. இவன் எம்எல்ஏ ஆவதற்கு இவனுக்கு மறுபடியும் இடம் கொடுக்க போவதில்லை. ஆகவே இத்தகைய நிலையில் அவர்கள் எதிர்பார்க்கின்ற சலுகை, தங்களின் மீது உள்ள வழக்குகளை இந்த அரசு முடுக்கி விடாமல் அப்படியே ஆறப்போட்டால், இப்படியே 10-20 ஆண்டுகளுக்கு ஆறப்போட்டு தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி விட்டு பிறகு அவர்கள் வெளியே போய்விடுவார்கள். வேலுமணி போன்றவர்கள் திமுக அரசுக்கே காசு கொடுத்து தங்களுடைய வழக்குகளை முடுக்கி விடாமல் பார்த்து கொண்டார். இப்பொழுது இந்த அரசுக்கு நுழைகிறார்கள். ஆகவே தவறான மனிதர்களை எதற்காக நீங்கள் கட்சியில் சேர்த்து கொள்கிறீர்கள்? தவறான மனிதர்களுக்கு ஏன் வாக்குறுதி கொடுக்கிறீர்கள்? ஒரு நேரிய மனம் உங்களிடம் இருக்கின்ற போது அரசியலுக்காக நீங்கள் இதை செய்தால் கொஞ்ச நாள் செய்வீர்கள், பிறகு தோற்று போய்விடுவீர்கள். ஆனால் உண்மையிலேயே
இந்த நாட்டை நேர்மைப்படுத்த வேண்டும், ஆட்சியை நேர்மைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நான் பாராட்டுகிறேன். இப்படி சிந்திப்பதற்கும் சொல்வதற்குமே ஆள் இல்லை. ஆனால் இதை ஒரு அரசியலாக திமுகவை ஒதுக்கி வைக்கின்ற அரசியலாக மட்டும் நீங்கள் செய்கின்ற போது, இன்னொன்றில் நீங்கள் முரண்பாடாக நடந்து கொள்ளும்போது, நான் கேட்கிறேன், வேலுமணி ஊழலுக்கும் செந்தில் பாலாஜி ஊழலுக்கும் என்ன வேறுபாடு? அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஊழலுக்கும் குட்கா விஜயபாஸ்கர் ஊழலுக்கும் என்ன வேறுபாடு? கரூரில் நேற்று அந்த விஜயபாஸ்கரை மேடை ஏற்றுகிறீர்கள். அவர் உடனே காலகாலத்திற்கும் கார் உள்ள அளவும், கடல் உள்ள அளவும், நீர் உள்ள அளவும், நிலம் உள்ள அளவும் விஜய் தான் ஆழ்வார் என்று சொல்லிவிட்டார். அவர் ஒன்றே ஒன்று சொல்லவில்லை, கடவுளினுடைய இடத்திற்கே விஜய் போய்விட்டார், கடவுள் கீழே இறங்கி விட்டார் என்று சொல்லவில்லை. என்ன நோக்கம் அவர்களுக்கெல்லாம்? தாங்கள் செய்திருக்கின்ற ஊழல்கள், அவற்றின் காரணமான தண்டனைகள் முடுக்கி விடப்படக்கூடாது. இத்தகைய பேரத்தை ஒரு முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. இல்லாவிட்டால் மக்களை ஒன்று இந்த 10 பேருடைய புடுங்கலோடு நீங்கள் ஆட்சியை நடத்துங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் மக்களிடம் போய் போதிய பெரும்பான்மை இல்லை, திமுக காரனை சேர்த்துக் கொள்வதில் எனக்கு விருப்பம் இல்லை, ஏனென்றால் அதிமுகவிலிருந்து எவன் வருகிறான்? காலகாலமாக எம்ஜிஆரிடமும் அம்மாவிடமும் நன்றியோடு இருந்தவன் வரவில்லை, ஊழல் செய்தவன் தான் வருகிறான். எதற்கு ஒரு ஊழல் செய்தவனை நாம் அரவணைத்து கொண்டு இன்னொரு ஊழல் செய்தவனை தண்டிக்க வேண்டும்? அப்படியானால் உங்களுக்கு ஒரு கொள்கையில் உறுதிப்பாடு இல்லை என்பது பொருளாகும். எதையும் அரசியலுக்காக செய்கிறீர்கள் என்று பொருளாகும். அரசியலுக்காக செய்கின்ற ஒரு நன்மை, ஒரு கருதுகோள் நீண்ட காலம் நிலை பெற்று நிற்காது, வெற்றியும் பெறாது. எனக்கு அதாவது நாங்கள் காசு வாங்க விட மாட்டோம், தொடவும் மாட்டோம், தொட்டவனை விடவும் மாட்டோம் என்று நீங்கள் சொல்லுகின்ற போதெல்லாம் எனக்கு மனம் புல்லரிக்கும். இந்த வார்த்தையை கேட்பதற்காகத்தான் என்னை போன்றவர்கள் அரசியலே நான் சொல்லுகிறேன், யார் வேண்டுமானாலும் நாடாளட்டும். எனக்கு நாம் பதவிக்கு வர வேண்டும், நம்முடைய கட்சி வர வேண்டும், நாம் ஒரு இடத்துல அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் முக்கியமில்லை. எது அதிகாரம்? அது ஒரு பொறுப்பு. நேர்மையாக இருக்க நினைக்கின்றவனுக்கு அது ஒரு பொறுப்பு, அது ஒரு சுமை. இப்பொழுது திருவண்ணாமலை கோயிலில் நீ பக்தனாக இருந்து சாமியை கும்பிட்டு விட்டு வெளியே வருவதற்கு வசதி இருந்தால் அது நல்லதா, அல்லது தர்மகர்த்தா என்கின்ற பொறுப்பை வகிப்பது நல்லதா? தர்மகர்த்தா என்றால் 6 காலம் பூஜை நடக்கிறதா என்று பார்க்க வேண்டும், கோயில் நிர்வாகம் சரியாக நடக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எத்தனையோ பொறுப்புகள் இருக்கும். நான் சொல்லுகிறேன், கோயில் தூய்மையாக இருந்து 6 கால பூஜையும் நடந்தால் நாம் விரும்பி விட்டு சாமியை கும்பிட்டு விட்டு வெளியே வர வேண்டியதானே, எளிதான வேலை அல்லவா அது? எதற்கு தேவையில்லாத ஒரு சுமை? பொதுப்பணி ஆற்ற வேண்டும் என்ற விருப்பமுடையவன் அந்த பணியை ஏற்றுக்கொள்ளட்டும். நான் சொல்வது தெரிகிறதா? நாம் எல்லோரும் ஆட்சிக்கு போக வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ஆட்சி என்பது பெரும் பொறுப்பு. இங்கே ரொம்ப கேவலமாக அது போய்விட்டதே தவிர, இங்கிலாந்திலே ஒரு தலைமை அமைச்சர் இப்பொழுது ராஜினாமா செய்திருக்கிறார் லேபர் பார்ட்டியிலிருந்து. லேபர் பார்ட்டி அரசாங்கத்தினுடைய தலைமை அமைச்சர் அவர். இவருடைய ஆட்சியில் இந்த கடந்த 2 ஆண்டு காலத்தில் விலைவாசிகள் அதிகமாக ஏறிவிட்டன, மக்களுடைய வாழ்க்கை சுமையாக மாறிவிட்டது, எல்லா கொள்கைகளிலும் ஒரு தளர்ச்சி தென்படுகிறது, ஆட்சியை ஊக்கத்தோடு அவரால் கொண்டு செலுத்த முடியவில்லை என்றவுடன் லேபர் கட்சி சொல்லுகிறது, உன்னால் இந்த கட்சி மறுபடியும் தோற்றுவிடக்கூடாது, ஆகவே நீ வெளியேறி அடுத்த பொறுப்புக்கு நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி 2 ஆண்டுகளில் ஒரு தலைமை அமைச்சரை வெளியேற்றிவிட்டு அதே கட்சியில் வேறொரு பொறுப்புக்கு வருகிறார். இப்பொழுது இவரால் சரி செய்து விட முடியும் என்கின்ற போது லேபர் கட்சி காப்பாற்றப்பட்டுவிடும். இங்கே அப்படி இல்லை. ஸ்டாலின் தவறு செய்தால், உதயநிதி தவறு செய்தால் திமுக தண்டிக்கப்படும். ஆனால் திமுகவில் இருக்கிற எல்லாருமே அயோக்கியனாக இருக்கிறான் என்பது வேறு, தொண்டனை தவிர. இந்த மந்திரியாக இருக்கின்றவனில் இவன் ஊழல் செய்யாத ஒருவனை கண்டறிவதே எளிதில்லை. ஆக தொண்டர்கள் அடிமட்டத்தில் கிடக்கிறார்களே தவிர, ஆக இதில் மொத்த கட்சியும் தவறு செய்கிறது. இல்லாவிட்டால் தலைவன் தவறு செய்வாரேயானால் இவ்வளவு லஞ்சம் வாங்குவதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள். அதே சமயத்தில் ஆட்சியில் இயலாமை வருகின்ற போது, ஆட்சியில் போதாமை இருக்கின்ற போது அந்த தலைமை அமைச்சரை வெளியேற்றுவதற்கான ஆற்றல் அங்கே எல்லாம் இருக்கிறது. அதுதான் ஜனநாயகம். இங்கே அப்படி இல்லை. அவன் தலைவன் கருணாநிதி என்றால் ஊழல் செய்வார், ஊழலோடு கருணாநிதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் 50 ஆண்டுகளாக இந்த நாட்டில் ஆட்சி நடந்தது. அதை மாற்ற இவர் நினைக்கிறார் என்பதை நான் பாராட்டுகிறேன்.
முரண்பாடு இல்லாமல் அதை செய்யுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு அதை சொல்லித் தருகின்ற ஆட்கள் எல்லாம் சுமாரான ஆட்கள், நெறிமுறைகளில் பழக்கப்படாதவர்கள், ஆழங்கால் பட்ட அறிவு இல்லாதவர்கள், சாதாரணமான மனிதர்கள். ஒரு சின்ன நன்மைக்காக ஒரு யானையே பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள். அதனாலே தான் இந்த தவறுகளெல்லாம் நடக்கின்றன. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வேலுமணி ஊழலுக்கும் குட்கா விஜயபாஸ்கர் ஊழலுக்கும் நம்முடைய செந்தில் பாலாஜி ஊழலுக்கும் வேறுபாடு இல்லை. எல்லாரும் யார் தவறு சொல்லும்போது மட்டும் சேர்த்து சொல்லுகிறீர்கள், தீய சக்திகளும் தீர்ந்து போன சக்திகளும் என்று. அப்புறம் தீர்ந்து போன சக்திகள் இருக்கின்றவர்கள் மட்டும் உங்களுக்கு ஏன் நினைக்கிறார்கள்? அவர்களை எதற்காக நீங்கள் அரவணைத்து சென்று அவர்களுடைய ஊழல்களை பொறுத்து கொண்டு? ஏனென்றால் உங்களுக்கு எம்எல்ஏ இடங்கள் காலியாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுகின்ற போது வழியில்லாத வழியில் நீங்களும் போகிறீர்கள் என்று சொன்னால், நேரடியாக லஞ்சம் வாங்குவதும் தப்புத்தான். தவறானவனை அரவணைத்து கொண்டு அவனிடம் ஒரு நன்மை பெறுவதற்காக நாம் ஒரு நன்மையை அவனுக்கு விட்டு கொடுப்பது என்பதும் தப்புத்தான். கரூர்